உங்கள் டிவிக்கு நல்லதொரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் தேடிட்டு இருக்கீங்களா? ஸோ இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வாங்குங்க. இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஜிபி ரேமு 128 ஜிபி இன்டர்னல் மெமரியோட ஹையரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாக்ஸ் நீங்கள் சாதா டிவியை ஸ்மார்ட் டிவியை மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது எல்ஜி டிவி சாம்சங் டிவிலாம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வராது. ஸோ அந்த டிவியும் ஆண்ட்ராய்டு மாற்றுறதா இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ் எங்ககிட்ட வாங்கும்போது உங்களுக்கு லோக்கல் சேனல்ஸ், இலங்கை சேனல்ஸ், ஜியோ டிவி எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுப்போம். இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஒரு 2 மொபைல் நம்பருக்கும் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது அந்த 2 மொபைல் நம்பருக்கும் டேரெக்ட் வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த பாக்ஸ் எங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மார்க்கெட்லேயே ரொம்ப 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 குறைஞ்ச விலையில் 8 ஜிபி ரேமு 128 ஜிபி இன்டர்னல் மெமரியோட ஹையர் பர்ஃபார்மன்ஸு ஆண்ட்ராய்டு 14ஓட உங்களுக்கு பாக்ஸு நான் கொடுக்குற ரேட்டுக்கு எங்கேயுமே தரமாட்டாங்க. ஸோ இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்ககிட்ட வாங்கிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸோட அட்டை பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே எல்லா ஸ்பெக்குமே உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ இது ஆண்ட்ராய்டு பாக்ஸ் அப்படின்றதுனால எல்லா விதமான ஓடிடி ஆப்ஸும் சப்போர்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போட்டு தரக்கூடிய ஜியோ டிவி, லோக்கல் சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள பாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பிராண்ட் நியூ 8K அல்ட்ரா ஹெச்டி இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு தந்திருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஒரு ரிமோட்டு, ஒரு அடாப்டர், ஒரு HDMI கேபிள் இந்த 3மே கொடுத்துருவாங்க. ஸோ அடாப்டரோட குவாலிட்டி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த அடாப்டர் மட்டும்தான் இந்த பாக்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும், வேறு அடாப்டர் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. அடுத்ததாக ஹை குவாலிட்டியான ஒரு HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிள் இது கூட ஃப்ரீயாக வரதுனால டேரெக்டாக உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக பிராண்ட் நியூ ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மீட்டர் வரைக்கும் நீங்கள் தள்ளி வச்சு ஒர்க் பண்ணாலும் ஒர்க் ஆகும், எந்த திசையில் வேணாலும் ஒர்க் ஆகும். இதிலே உங்களுக்கு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்கறதுனால ரிமோட்லேயும் நீங்கள் பேசிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய் ரேஞ்ச் டிவியில் என்னென்ன ஆப்ஷன் வருமோ, என்னென்ன ஸ்பெக் வருமோ அது எல்லாமே உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இங்கே படித்து பார்த்துக்கலாம். அதுக்கடுத்ததாக 8K அல்ட்ரா ஹெச்டி பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸோட வியூவை பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பாக்ஸோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. 8K அல்ட்ரா ஹெச்டி அப்படின்றத மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த பிளாஸ்டிக் ரேப்பரை பிரித்தா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு பிராண்ட் நியூ பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் உங்களுக்கு 2 USB போர்ட் இருக்குது, நீங்கள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷனை பாருங்கள். ஒரு பவர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது AV போர்ட்டு சாதாரண டிவிகளுக்கு. அதுக்கடுத்தது HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, LED டிவிகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ அவுட்புட்டுக்கு. அதுக்கடுத்தது ஒரு லேண்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக ஒயரில் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒயர்டு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது, பிளாங்காக இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணும்போது ஒரு லைட் எரியும். அடுத்ததாக இந்த பாக்ஸோட இன்டர்னல் மெமரி மற்றும் ரேமை பாருங்கள். 8 ஜிபி ரேமு 128 ஜிபி இன்டர்னல் மெமரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக ஆண்ட்ராய்டு 14 மென்ஷன் பண்ணியிருக்காங்க.